உள்ளே நுழைந்த இருவரையும் ஆர்எஸ்பி குரூப்பின் ஜெனரல் மேனேஜர் லோகேஷ் கண்டு கொள்ளாமல் வெளியில் வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அவர்கள் உள்ளே வந்து 10 நிமிடத்திற்கு மேல் ஆனது. ஆனால் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் லோகேஷ். இதனால் பொறுமை இழந்த சதீஷ் பேச ஆரம்பித்தான். சார், நாங்க ரவிக்குமார் கம்பெனியிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் சதீஷ் என்று சதீஷ் கூறி முடிப்பதற்குள் எனக்கு தெரியும் என்று அலட்சியமாக பதிலளித்த லோகேஷ் மீண்டும் அவன் செய்து கொண்டிருந்த பழைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். மீண்டும் ஒரு முறை பேச ஆரம்பித்த சதீஷ், சார், நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா ரவிக்குமார் கம்பெனி இந்த ஊட்டியிலேயே பெரிய கம்பெனி என்று சதீஷ் விடாமல் கூற ஆர்வத்துடன் திரும்பி பார்த்த லோகேஷ், நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு எப்போ வந்தீங்க என்று கேட்க சந்தோஷமாக தன்னுடைய பதிலை கூற ஆரம்பித்தான் சதீஷ். சதீஷ் யாராக இருந்தாலும் பேசியே கவிழ்த்து விடுவான். லோகேஷிடம் ரவிக்குமாரின் கம்பெனி பெருமைகளை பற்றி பேச ஆரம்பித்தான். புதிதாக உருவாக்கி இருக்கும் இன்ஜினியரிங் டீமை பற்றியும் இத்தனை காலமாக அவர்கள் செய்து வந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை பற்றியும் பேசிக்கொண்டே போனான். ஆனால் லோகேஷோ கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தன் கோபத்தை அடக்க பெருமூச்சு விட்டவன் பின் சத்தமாக லோகேஷ் சார் என்று அழைத்தான். என்னாச்சு என்று கண்களை கசக்கிக் கொண்டான் லோகேஷ். ஒன்னும் இல்ல சார், ரவிக்குமார் கம்பெனியை பத்தி நீங்க கேட்டீங்க, அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் என சதீஷ் பேச நிலைமை கைவிட்டு போகக்கூடாது என்று உணர்ந்த சசிகுமார் வேகமாக அவர் பையில் இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து லோகேஷிடம் நீட்டினார். சசிகுமாரை மேலும் கீழும் பார்த்த லோகேஷ் டேபிள் மீது இருந்த பாக்ஸை ஓபன் செய்தார். அதில் ரேராக கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒயின் பாட்டில் உள்ளே இருந்தது. அதை பார்த்து லோகேஷ் புன்னகைத்தார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சதீஷ் ரைட் என சந்தேகமாக அவன் கூற, அவ்விருவருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது தங்கள் கைக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை மீண்டும் முளைக்க ஆரம்பித்தது. நீங்க ரவிக்குமார் கம்பெனியோட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாத உங்க கம்பெனியில இருக்க முக்கியமான ஒன்ன பத்தி சொல்ல மறந்துட்டீங்க என்று லோகேஷ் கூற, சதீஷும் அவனுடைய தந்தையும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்களுக்கே தெரியாதா? அப்படி என்ன விஷயம் சார் என ஆர்வமாக சசிகுமார் கேட்டார். நக்கலாக சிரித்த லோகேஷ், அதுதான் கனவு காண்றது என்று கூறி மீண்டும் ஒரு முறை சிரித்தான். இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு வந்தீங்க? இதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவரை சிரித்த முகத்துடன் இருந்த இருவரின் முகமும் மாறியது. நாற்காலியை உதறிவிட்டு எழுந்த சதீஷ், இந்த ஊட்டி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எங்களை அவமானப்படுத்திட்டு நீ இந்த இடத்துல எப்படி ரெசார்ட் கட்டுறன்னு பாக்குற? சதீஷ் கத்தியது அறையின் வெளியில் இருந்த செக்யூரிட்டியின் காதில் விழுந்தது. வேகமாக உள்ளே வந்த செக்யூரிட்டிகள் ஆக்ரோஷமாக லோகேஷை நோக்கி சென்ற சதீஷை பிடித்தனர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது என்ன ஒயின்னு சொன்னீங்க என்று அங்கிருந்த ஒயின் பாட்டிலை கையில் எடுத்தவன் சட்டென்று கீழே போட்டு உடைத்தான். ஊப்ஸ், சாரி, தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டேன் என்று நக்கலாகவும் சிரிக்க சதீஷ் சீறிக்கொண்டு அவனை அறைய வந்தான். இந்த ஒயினைய வேலைக்காரங்க கூட குடிக்க மாட்டாங்க, இதை எனக்கு பரிசா கொடுத்து ப்ராஜெக்ட வாங்க பாக்குறியா என லோகேஷ் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தார். அதை கேட்ட அங்கிருந்தவர்கள், ஆர்எஸ்பி குரூப் எவ்வளவு பெருசு, ப்ராஜெக்ட் பத்தி பேச ரவிக்குமார் இவங்களையே நம்பினாரு என்று முணுமுணுத்தனர். ரவிக்குமார் நிறுவனத்தில் இருந்த வரையில் அவருடைய கம்பெனி நன்றாக இருந்தது. இப்பொழுது இவர்களின் செயலால் என்ன நடக்கப் போகிறதோ என்று பேசிக்கொண்டனர். இருவரும் வெளியே சென்றவுடன் லோகேஷ் தனது போனை எடுத்து வாசுதேவனுக்கு கால் செய்து, சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான் என்று கூறினான். அதே சமயம் வாசுதேவன் சூர்யாவிற்கு கால் செய்து அங்கு நடந்த அனைத்தையும் அவனுக்கு கூறினார். இதையெல்லாம் கேட்ட பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. பின் தனக்காக இன்னொரு காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாளை பிரீத்தி இந்த ப்ராஜெக்டை டீல் பேச வருவாள். அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் இந்த ப்ராஜெக்டை அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். பிரீத்தி வருவாங்க, அவங்கள கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஃபார்மாலிட்டின்னு சொல்லி கூட அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க என்று சூர்யா 1க்கு 2 முறை அழுத்தி கூறினான். சதீஷும் சசிகுமாரும் சேர்ந்து ப்ராஜெக்டை கைவிட்ட விஷயம் ரவிக்குமாருக்கு தெரிய வந்தது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், தனக்கு பின்னால் யார் இந்த கம்பெனியை நன்றாக நடத்த முடியும் என்று தெரிந்து கொள்ள சிறிது காலம் ஒதுங்கியிருந்தவர் மீண்டும் கம்பெனியில் காலடி எடுத்து வைத்தார். அவருடைய ஆபீஸில் அவசரமாக போர்ட் மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மீட்டிங்கில் இருந்தவர்களின் முகத்தில் சந்தோஷம் துளியும் இல்லை. ஏனென்றால் ஆர்எஸ்பி குரூப் அளவிற்கு பெரிதாக இல்லை என்றாலும் ஊட்டியில் ரவிக்குமாரின் கம்பெனி தான் ராஜாவாக கொடிக்கட்டி பறந்தது. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தால் கம்பெனி பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டது. ஏனென்றால் அவர்கள் எதிர்த்தது சாதாரணமான ஆள் கிடையாது, ஆர்எஸ்பி குரூப்பின் ஜெனரல் மேனேஜரை. மீட்டிங்கில் சதீஷும் சசிகுமாரும் தலைகுனிந்தே காணப்பட்டனர். இதுக்குதான் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னீங்களா? நீங்க பண்ண இந்த காரியத்தினால நம்மள நம்பி இருக்க எத்தனை குடும்பம் கஷ்டப்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா என ரவிக்குமார் கோபத்தில் கத்தினார். இதுவரை அப்படி ஒரு முகத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள்.
இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரீத்திக்கு வருத்தப்படுவதா இல்லை மீண்டும் இந்த கம்பெனி நம் கைக்கு வந்து விட்டது என்று சந்தோஷப்படுவதா என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவளுடைய செல்போனிற்கு சூர்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. 10 சேர் தள்ளி அமர்ந்திருந்த சூர்யாவை எட்டி பார்த்தாள். அவன் போனை எடுக்குமாறு சைகையால் கூறினான். போனை எடுத்த பிரீத்தியிடம், நீங்க என்ன முழுசா நம்புறீங்களா? அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டுறேன். நம்ம கம்பெனி மேல இருக்கிற கெட்ட பேர் எல்லாம் நான் மாத்தி காட்டுறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. பிளீஸ் பிரீத்தி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க என்று சூர்யா அவளை பார்த்து கொண்டே தூரத்திலிருந்து பேசினான். திருமணமாகி இந்த 3 வருடத்தில் சூர்யா ஒருமுறை கூட தனக்காக எதையும் கேட்டதில்லை. ஆனால் சூர்யா சொல்வதையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க சற்றென்று எழுந்து நின்றாள் பிரீத்தி. அப்பா, இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டி கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி தரேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று தைரியமாக கூறினாள். பிரீத்தி, இது உன்னால முடியுமா என்று ரவிக்குமார் ஆச்சரியமாக அவளை பார்த்து கேட்க, முடியுமோ முடியாதோ அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்னால சொல்ல முடியும் என்றவள் சூர்யாவை பார்த்து லேசாக சிரித்தாள். பிரீத்தி மீண்டும் அங்கு போவதற்கு எதிர்ப்புகள் பல கிளம்பின. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ நாளைக்கு காலையிலேயே அங்க போகலாம். இவங்க 2 பேரும் பண்ணி வச்ச காரியத்தை நீதான் சரி செய்யணும் என்று ரவிக்குமார் கூற, அடுத்த நொடியே, பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வந்துட்டா என்கிட்ட இருந்து வாங்கின அந்த இன்ஜினியரிங் டீம் திரும்ப என் கைக்கே வந்துடணும் என்று பிரீத்தி திமிராக சதீஷை பார்த்து பேசினாள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான யோசனைகளை வைத்திருந்தனர். சசிகுமாரின் குடும்பத்தை தவிர அங்கிருந்த அனைவரும் பிரீத்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அன்று மதியமே சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஆர்எஸ்பி டூரிசம் கம்பெனிக்கு சென்றாள். மனதில் பயம் இருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கண்களில் பயத்துடன் லோகேஷின் ஆபீஸுள்ளே நுழைந்தாள். நேற்று நடந்ததைப் போலவே இன்றும் நடந்து விடுமோ என்ற பயத்திலேயே லோகேஷ் முன் அமர்ந்தாள். 15 நிமிடத்திற்கு பின் லோகேஷின் அறையிலிருந்து பேய் அடித்தது போல வெளியே வந்தாள். அவள் கண்ணை அவளால் நம்பவே முடியவில்லை. கண்டிப்பாக இது கனவாகத்தான் இருக்கும் என்று பல முறை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். ஆர்எஸ்பி டூரிசம் ப்ராஜெக்ட் ரவிக்குமாரின் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. பிரீத்தி உடனே காரில் ஏறி சூர்யாவுடன் தனது ஆபீஸிற்கு விரைந்தாள். பின் ஆபீஸிற்கு வந்த பிரீத்தி யாரிடமும் பேசாமல் நேராக அவளுடைய கேபினுக்கு சென்று அமர்ந்தாள். பிரீத்தி எதுவும் பேசாமல் நேராக கேபினுக்கு சென்றதை பார்த்த அனைவரும் கண்டிப்பாக அங்கு ஏதோ நடந்திருக்கிறது, இந்த முறையும் அந்த ப்ராஜெக்ட் நம் கைக்கு வரவில்லை என்று நினைத்தனர். பின் அனைவரும் அங்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தி மெதுவாக மீட்டிங் ரூமிற்கு சென்றாள். தன் முன்னே இருந்த ஃபைலை திறந்த பிரீத்தி, இந்த ப்ராஜெக்ட் இப்ப நம்மளோட கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, அவங்க பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம கம்பெனி தான் பாத்துக்க போகுது என்று பிரீத்தி கூற, அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் சிலை போல உறைந்து நின்றனர். ஆனால் சதீஷ் மட்டும் அதை நம்பாமல் அந்த ஃபைலை புரட்டி பார்த்து கொண்டே இருந்தான். கண்டிப்பா இவளால இத பண்ணிருக்க முடியாது, கண்டிப்பா இவ பின்னாடி யாரோ இருக்காங்க, இல்லனா இவ ஏதோ பண்ணிருக்கா. தன்னால் முடியாததை பிரீத்தி செய்து காட்டி விட்டதை நினைத்து ஆதங்கத்தில் கத்தினான் சதீஷ். எப்படி இவளால முடிஞ்சது, இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா என்று குழப்பத்துடன் சதீஷ் இருக்க, யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்க சூர்யா கூலாக உள்ளே வந்தான். சதீஷ் பிரீத்தியை பார்த்து, இந்த ப்ராஜெக்ட்காக நீ எந்த எல்லை வேணாலும் தாண்டி இருப்ப. ஒரு பொண்ணா இருக்கிறத விட உன்கிட்ட வேற என்ன திறமை இருக்கு, கண்டிப்பா உன் அழக காட்டிதான் மயக்கிருப்ப என்று பிரீத்தியை அசிங்கமாக பேசினான். இதை கேட்ட பிரீத்தி மனமுடைந்து போனாள். இது கூலாக வந்த சூர்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் தனது கைகளை முறுக்கினான். சூர்யா அடுத்து எடுக்க போகும் முடிவு என்னவாக இருக்கும்? சூர்யாதான் அவளுக்கு உதவி செய்தான் என்று சொல்வானா? ஆர்எஸ்பி குரூப்பின் தலைவர் சூர்யாதான் என்ற உண்மை இவர்களுக்கு தெரிய வருமா?